ரோட்டை விட்டுட்டியாடா? அது சரி, இப்ப என்ன பண்றது? 4 ரோட்ல எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. டேய் அங்க பாரு. ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஏய் அங்க பாருடா மதன். அவன் எப்படிப்பா வேஷ்டி சட்டை? லூசு மாறு வேஷம் போட்டு தப்பிக்க பாக்குறான்டா. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, அவன் ஜகஜால கில்லாடுறா. சரி, இப்ப என்ன பண்றது? க்ளோஸா ஃபாலோ பண்ணு, விட்டு பிடிப்போம். ஓகே. வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துட்டியே. அது சரி, என்ன கையிலே? கரண்டி நுனியில பத்த வைக்க வந்த. ஏய் அங்க பாத்தியா? கையில நடாது. AK-47. அப்படின்னா முட்டாள், பயங்கரமான மிஷின் கண்டாது. கூட யாராவது பொடியாளு? ஏய் கவனிச்சியா? அங்க ஒரு தடியாள், இங்க ஒரு பொடியாள், பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்கான்டா. சாதாரண ஆள் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போடா. ஏய் தப்பிச்சு போயிட்டான்டா. பெங்களூர் போன் பண்ணி அவன் எங்க இருப்பான்னு பாஸ்கெட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏய் அவன் பணக்கார பையன்டா, ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க போறான். மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப பெருசா இருக்க. பாபா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்க நீ. 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த இடத்துல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாம் ஆயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாலா? இது ஆத்துக்காக்கும் எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்க, எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண ஒரு படி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, முன்ன மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கௌண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. டேய் கமிச்சரா, என்னடா இது? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன இது? மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி தெரியறதானோ நோக்கு. திருப்பரசுந்தரியோட பாட்டி, திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறதா? விசாரிக்கதாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்திமீறி போயிட்டியா? அத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கையை பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள் இவ்வளவு விடுறதில்லை. 2ல 1 பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திரிபுரசுந்தரி ஏத்துக்கு வா போ. டேய் கம்மா, இந்த புளிப்பு மிட்டாய் போடா. கர்ப்பஸ்திரி பச கேட்டோம், எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய் போ. திரிபுரசுந்தரி ஏத்துக்கு வரணும் கேட்டியா? அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி புளிக்கு புளி. நானும் ரவுடியாக்கு கேட்டல. யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பார்க்க வரல. ஏட்டையா உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திருப்பூர் சுந்தரி. ஏய் திருப்பு, வாங்க 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 உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வா. நான் வந்து பார்க்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்சே? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்க. இல்ல நான் வரல, என் பைய கூட நான் போறேன். இருக்கட்டும் பரவாயில்ல, வாங்க. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன், காப்பி போட்டு தரட்டுமா? புது காப்பி பொடியா? 4 கிலோவா? ஓ தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? அக்கமாலியா நோக்க எங்க அக்கவுண்ட்ல உங்க பலிக்கு சாமா வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன், அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? நேக்கா நோக்கா? நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட பாட்டி. பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கணும் பாபா. குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார் நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? வரது குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா?
அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா, உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்கோ, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே, போய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் வந்து உன் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன். இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ, இந்த சாகசம் இல்ல என்கிட்ட வேண்டாம் அட்டியா. சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் கொடுத்து நீ சாத்தால் விஷம் ஜெய் ஜெய் டா விஷம் கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது என்கிட்ட. சரியா நேரத்துல காணுமே. இந்த விஷம் எங்க போச்சு? இத பாருங்க, உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது கெடுத்துட்டேனா? ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி ஆண்டாளாலும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. இது திருப்பு இந்த பாரு, நீ கனவு வேண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காதீங்க, குழந்தை எல்லாம் எப்படி பத்துண்டா நீ? இது கனவுலே குருவாயிரப்பா, எலி பாஷானம் சாப்பிடக்கூடாது. ஐயோ ஒண்ணுமில்லை, விட்டுரு. எதுக்கு கரையற இப்ப நீ? ஏன் கரையற? யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ, அழப்படாது. பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதட்டியா. எங்க காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு, புகை, வரது குட்டி, இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சிட்டனால தெருவில என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பவும் நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இத பாரு அச்சச்சோ, போயிட்டு போறது. நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருடுறதுன்னு இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திருடிட்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுக வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா, பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ, வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். அன்னைக்கு பாட்டி மறைச்சு கீழே